ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச் இன்ஃபினி கேஷ் மூவியோட ஃபோர்த்து பார்த்து தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்களை பார்த்துங்க, எனக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். போராடுற குணம், மேக்னெட்டிசம், காம்பஸ், உள்ளுணர்வு, ரத்த வெறி. முடியாத நினைச்சா என்னால சாதிக்க முடியாது. அதுதான் அதேதான். இதுதான் ஃபேமிலியோட இருந்த டைம். அப்பா, ஹீரோகாமிக்காக டான்ஸுக்காக நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா சொல்லுங்க, அடுத்த வருஷம் நான் வேணா ஆடவா? உங்க உடல்நிலையை நினைச்சா எனக்கு கவலையா இருக்குப்பா. ரொம்ப நன்றி டான்ஜீரோ. ஆனா இப்போ சில வருஷங்களா எனக்கு டான்ஸ் ஆடுறதெல்லாம் கஷ்டம் மாதிரி தெரியல. ஒரு விஷயம் சொல்லவா? உங்க தாத்தா கிட்ட இருந்து இந்த டான்ஸ கத்துக்கிட்டப்போ நான் ரொம்ப சின்ன பையன். இப்ப இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கானவனா கூட நான் அப்ப இருந்ததே கிடையாது. என்னால மூச்சை கூட கட்டுப்படுத்த முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். வருஷத்துக்கு ஒரு தடவை கமோடா ஃபேமிலியில இருக்க எல்லாருமே டான்ஸ் ஆடி அவங்க திறமையை காட்டுவாங்க. புது வருஷத்தோட தொடக்கத்துல இருந்து சூரிய அஸ்தமனத்துல இருந்து சூரிய உதயம் வரைக்கும் தொடர்ந்து ஆடுவாங்க. 12 பாகங்களை மறுபடியும் மறுபடியும் 100 1000 தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் நினைச்சு பார்த்தா நான் நிறைய நேரத்தை வீணடிச்சிட்டணும்னு எனக்கு தோணுது. சரியான பிரீத்திங் டெக்னிக்ஸையும் சரியான அசைவுகளையும் நான் பண்ணியிருந்தேன்னா என்னோட சின்ன அசைவுகள்லயே என்னால நிறைய சக்தியை பயன்படுத்தியிருக்க முடியும். அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில என்ன பண்ணணுங்கிறதுக்கான ஒரு தெளிவு கிடைச்சது. தெளிவா? முதல்ல நீ டான்ஸ் ஆட கத்துக்கும் போது அதோட உள்ளுணர்வுகள் எப்படி இருக்கும், அதோட அசைவுகள் எப்படி இருக்கும்னு நல்லா கத்துக்க வேண்டி இருக்கும். உன்னோட 5 சென்சஸையும் முதல்ல நீ திறக்க வேண்டி இருக்கும். அப்பதான் உன் உடம்புல இருக்கிற சின்ன ரத்த குழாய்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இதுவே ட்ரைனிங் தான். அதுதான் உண்மையிலேயே ரொம்ப கடினமான கட்டம். டான்ஸ் ஆடுறதுக்கு இப்படி திணறிக்கிட்டே இருந்தா நம்மளோட லிமிட்டை ரீச் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தேவையில்லாத தூக்கி எறிவோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையோ அதை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி அதுக்காக மட்டுமே நாம பயிற்சி எடுக்க ஆரம்பிப்போம். அப்புறம் பயிற்சியை முடிக்கணும். என்ன முடிக்கணும்? இன்னும் கவனமா கவனிக்க மக்கள் கண்ணை மூடிப்பாங்க. உனக்கு தெரியாதா? அந்த நேரத்துல நமக்கு என்ன தேவையோ அதைத்தான் நாம தேர்ந்தெடுப்போம். அந்த மாதிரி ஒண்ணுதான் அதுவும். அதுக்கப்புறம் சீக்கிரமே ரத்த குழாய்களையும் தசைகளையும் நம்மளால சீக்கிரமே திறந்து மூட முடியும். கண்மூடி கண் திறப்போம் இல்லையா, அந்த மாதிரி அதை நாம வேகமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்பதான் வாழ்க்கை உனக்கு ஒளிமயமான வழிய காட்டும். நீ அந்த தெளிவான உலகத்தை பார்க்கணும்னா உன் மூளையில ஒரு தெளிவு வரணும். அப்பதான் உன்னால பார்க்க முடியும். இத பாரு டான்ஜீரோ, எப்படி இருந்தாலும் உன் சக்தியோட உச்சத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் உன்னால அந்த நிலைக்கு வர முடியும். என்னாலே அந்த அளவுக்கு வர முடியும் நினைக்கிறீங்களா? நீ கடினமா பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னால நிச்சயம் முடியும். பாத்தியா, முடிஞ்சது. ரொம்ப நன்றி. தீர்த்துடுக்கு ஸ்லோ பண்ண சொல்ற மாதிரி எனக்கு. நாங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்க மலையில ஒரு கரடி அங்க இருக்கிற மனிதர்களை அடிச்சு சாப்பிட்டுச்சு. அதுல இருந்து 10வது நாள் எங்க அப்பா நோய் வந்து இறந்துட்டாரு. எங்க வீட்டை சுத்தி நாங்க எல்லா இடத்துலயும் மணிகளையும் சின்ன சின்ன விளக்குகளையும் கட்டி வச்சிருந்தோம். டான்ஜிரோ, எழுந்துரு. சொல்லுங்கப்பா. என் கூட வா. சொல்லி கொடுத்துருக்காரு. மூச்சு பயிற்சி மாதிரியா? சாக போறேன்றத ஒரு முன்னாடி தெரிஞ்சிருக்கு.
கரடி வந்திருக்கு. ஓ நீ பசியோட இருக்கங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் அதுக்கிட்ட ஆனா பேச்சுவார்த்தை இதுக்கு மேல நடத்துறேன். நீ வர்றதுக்கு என்னால அனுமதிக்க முடியாது. என் குடும்பத்தை யார் காயப்படுத்த நினைச்சாலும் அவங்கள நான் விட மாட்டேன். எதிர்த்து எத்தனை பேர் வந்தாலும் அவங்கள சமாளிப்பேன். நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ கேட்கலன்னா உன்னை கொல்றதை தவிர எனக்கு வேற வழி இல்ல. வெறும் கோளாரி வச்சு எப்படியா அந்த கோளாரி கரடியோட வச்சு? தலை மனுஷனை விட ரொம்ப பெருசா இருந்தது. அது அப்படியே மணி மேல சாஞ்சு விழுந்ததை பார்த்தேன். கேக் கட் பண்ற மாதிரி பண்ணாரு. அதுக்கப்புறம் என்னால எதையும் பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்ச எங்க அப்பா கண்ணு மிக்கிற நேரத்துல அந்த கரடிய 2 தடவை விட்டாரு. மகாசாக்கு ஏத்த மாதிரி இல்ல கழுத்து கட்டுறது. பாரு, இல்லைன்னா எங்க அப்பாவால அவ்வளவு பெரிய தலையை ஒரு சின்ன கோடாரியால வெட்டி இருக்க முடியாது. வாசனை பிடிக்கிறதுல எங்க அப்பா தப்பு பண்ணதே கிடையாது. அவர் இந்த நேரத்துல கொஞ்சம் கூட தயங்கி நிக்காம யோசிக்காம அதோட தலையை வெட்டினார். ஏதாவது நான் reaction? பண்ணதை நீ பார்த்தல. நான் பண்ணதை நீ எப்பவும் மறந்துடக்கூடாது. எங்க அப்பா சும்மா விளையாட்டுக்கெல்லாம் அவரோட சக்தி என்னன்றத காட்டுறவர் கிடையாது. அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் எனக்கு துல்லியமான பயிற்சியா இருக்கணும்னு காட்டியிருக்காரு. அப்பதான் ஒருவேளை எங்க அப்பா இந்த உலகத்துல இல்லைனாலும் என்னால அந்த வாசனையை உணர முடியும். கடைசி படமானு சொல்லிட்டு போயிரு. எங்க அப்பாக்கு, எங்க தாத்தாக்கு, எங்க கொள்ளு தாத்தாக்கு எல்லாருக்கும் இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆனாலும் விட்டு கொடுத்துடக்கூடாது. நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? முயற்சி பண்ணா முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. எப்பவுமே முதலடிதான் கஷ்டமா இருக்கும். எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா. அதுதான் பண்றோம். அதனாலதான் என்னால அகாசாவோட தாக்குதல்ல இருந்து தப்பிக்க முடியுது. என்கிட்ட வர அவனோட தாக்குதல் காந்த மாதிரி இருக்கு. அந்த ஒரே அடியில இந்நேரம் நான் இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. கரெக்டா எஸ்கேப் ஆனவங்க. கியூவும் நானும் மூச்சு வாங்குற அந்த நேரத்துல மாத்தி மாத்தி எங்க டெக்னிக்ல அவனை தாக்கணும். அகாசா பயங்கரமான தாக்க வரப்போ கியூ தான் காப்பாத்தினான். ஆனா இந்த தாக்குதல் அப்போ அவனால கூட நேரத்துக்கு வர முடியல. அதுக்கப்புறம் நீயாதான் எப்படியாவது இதுல நாங்க தோத்து போயிடக்கூடாதுன்னு மட்டும்தான் தோணுச்சு. நான் உள்ள இருந்த அந்த நொடிதான் எனக்கு அது தோணுச்சு. அந்த உலகம் எதுவும் இல்ல. ஒரு தெளிவான உலகம். என்னால அத அவன் உடம்புக்குள்ள பார்க்க முடியுது. ஹான் டெங்கோ அவனோட இதயத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரு. அந்த மாதிரிதான் அவன் மூளையை ரீட் பண்ண என்னால முடியுமா? பார்க்க முடியுமா உணர முடியுமான்னா தெரியல. தப்பிச்சிட்டேன். அதுல கவனம் செலுத்தி என்னோட மத்த உணர்வுகளை நான் மூடிட்டேன். அதுக்கப்புறம் வேகமா நகர்ந்தேன். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை. சென்ஸோட சிங்க் ஆன மாதிரி இருக்கு. நுழைஞ்சப்போ என் வேகம் அதிகமாச்சு. அவன் என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வேகமா தப்பிச்சிட்டேன். முன்கூட்டியே உன்னால அறிய முடியும். அசைவையும் அவன் ரத்த குழாயில ரத்தம் ஓடுறத பார்க்க முடியுது. இப்ப ஏன் தசைகள் வலுவா இருக்கிறத என்னால உணர முடியுது. என்னால இன்னும் வேகமா இருக்க முடியும். உங்க அப்பா சொன்ன அதே விஷயம். நான் போராடுற குணத்தை குறைச்சுக்கிட்டேன்னா அகாசாக்கு தெரியறதுக்கு முன்னாடி என்னால அவன் தலையை குறி வச்சு தாக்க முடியும். இதான் இந்த பிரச்சனை. அப்படியே வந்துட்டு. அது வேற லெவல் பவர் தாங்க. எப்படி இருக்கு? என்ன உணர்ற சக்தி இருக்கு இப்போ. நல்லா பார்க்கணும். இன்னும் நல்லா பார்க்கணும். உன்னோட எல்லா உணர்ச்சிகளையும் பயன்படுத்தி வறண்டு போயிட்டியா? உக்கரத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தியோ? ஏன்னா இவ்வளோ நேரம் உக்கரத்தெல்லாம் இந்த நீ தாக்க குறைச்சிட்டு பிடிச்சதே உட்கார்ந்துட்டு பெரிய விஷயம். அவன் என்ஜாய் பண்ணிட்டு தான் சண்டை போடுறான். வாய்ப்பே இல்லை. அவனை தாக்க வந்தப்ப என் பானையை உடைச்சிட்டான். அதுவும் ஒரே அடியில. ஆட்டாங்க. அதுவும் இந்த பக்கம் இருக்கு. அடிக்க கூட இல்ல, தட்டினதுதான். கேமே தான் ரங்கு கூட பண்ணான். விட்டுட்டான்.
அப்போ முடியுது. ஃபர்ஸ்ட் டைம் இவ வந்து காப்பாத்திருக்காங்க, அதுவே மாசம். அவனுக்கு அவக்க நானா இதான்டா. சண்டைக்கு நடுவுல வந்து அவன் கையை விட்டு அவனை தடுத்து நிறுத்திட்டான். அவன் மூச்சு விடுறது, அவன் தலைமுடி, அவன் கண்ணுக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கு. டான்ஜிரோ தான் இப்ப என்ன காப்பாத்திருக்கான். அவனால கூட கெஸ் பண்ண முடியல பத்தியா. ஒரு அணுவும் இவனை விட்டு வைக்காத, எப்படியாவது கொன்னுடுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க. அது மூசானோட கலர். இவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு தெரியுது. இவன் நம்ம நினைச்ச மாதிரி இல்ல. வேற மாதிரி. அவனோட கவனம் எல்லாம் இப்ப டான்ஜிரோ மேலதான் இருக்கு. இதான் எனக்கான நேரம். Technique development, final form. Final form. Silver Coyote Afterglow. இப்போதான் ஃபுல் ஃபார்மே எடுக்கிறான். அவனோட சக்தி அதிகமா இருக்கு. என்னோட டெக்கோமார இதை சமாளிக்க முடியுமா? ஆஞ்சலோட அந்த ஒரு மூமெண்ட்டுக்கே பிரமம் ஆகிட்டான். ஆனால் இவன் அசையாம நிற்கிறான் பத்தியா. எல்லா அட்டாக்கும் தெரியுது கிளியரா. ஓ, இதெல்லாம் பார்த்து அவன் இதான் எடுக்கிறான். அப்பா இத பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு போல இருக்கு. இதுதான் தெளிவான அந்த உலகம். அவரு அட்டாக்கு முன்னாடியே அவனுக்கு தெரியுது. இது வித்தியாசமா இருக்கு. ஒரு ஸ்டைல அழகான ஒரு இங்க நேரம் பொறுமையா போற மாதிரி இருக்கு. இல்ல நீ வேகமா இருக்க. அவங்க நகர்றத நான் ஸ்லோ மோஷன்ல பாக்குறேன். இதுல இருந்து தப்பிக்கவே முடியல. இவன் ஒரே நேரத்துல 100 தடவை தாக்குறான். என் டெக்கோமால கூட இவனை திரும்பவும் சமாளிச்சு தாக்க முடியல. ஆஞ்சலோ இப்ப எந்த லெவல்ல பரவாயில்லையே, பிரமாதப்படுத்துற. இவ்வளவு தூரம் தாக்க பிடிச்சிருக்கிய பெரிய விஷயம். நான் கொடுத்த அடியை தாங்கிட்டு நிக்கிறதே ஆச்சரியமா இருக்கு. கியோஜிரோ மாதிரியோ டான்ஜிரோ மாதிரியோ நீ சாக மாட்ட கியோ. எப்படியும் நீ டீமனா மாறிடுவே, தெரியும்ல. டான்ஜிரோ அவன் பின்னாடி இருக்கிறது அவன் இன்னும் உணரவே இல்லை. அவன் பின்னாடி இருக்கிறது அவனுக்கு தெரியலையா? எப்படி ஃபீல் பண்ணாங்க? அவன் தான் சொன்ன ரத்த நாளங்களை அடக்கி வச்சு. அவனை விடாத. உன்னால முடிஞ்ச அவன் தலைக்கு குறிவே. அவன் இன்னும் உன்னை கவனிக்கல. இந்த அளவுக்கு அவன் ஒரு தலையை வெட்டு. ஆகாசா, அடப்பா இப்பவே உன்னோட தலையை வெட்டி எடுக்கிற பாரு. ஏன்டா கத்தல? அட பைத்தியக்காரா. இல்ல அவருக்கு இது டிஸ்டர்ப் வெட்ட வரும்போது ஏன்டா வாயை விடுற? சைலண்டா வந்து வெட்டுறானா? அப்படி ஒரு அடியை வாங்கிட்டு இவன் எப்படி உயிரோட எழுந்து வந்து நிக்கிறான். சரி, எப்படியோ வந்துட்டான். என் டிஸ்ட்ரக்டிவ் டெத்தாலையும் காம்பஸ் நீடலால எப்பேற்பட்ட தாக்குதலை கண்டுபிடிச்சிட முடியும். நூலை கரெக்டா பண்ணாலும் அவனே கெடுத்துறாங்க. எவ்வளவு அதிகமாயிட்டே போதும், அதை வச்சு என் காம்பஸ் நீடல் கரெக்டா சொல்லிடும். என்ன இது? திடீர்னு எப்படி இவன் வெறித்தனமா நிக்கிறான்? இவன் பாக்குறத பார்த்தா இப்போ அவன் மனுஷனா இல்லாம வேற ஏதாவது மாறிட்டானா? அப்போ போராடுற குணம் அவனை விட்டு போயிடுச்சு. அவனுக்கு போராடுற எண்ணம் இல்ல. பதட்டப்படாத, அமைதியா இரு. அவன் கிட்ட வரான். இவன் பதட்டப்படுறான். யோசிக்க வச்சா. விட்டுட்டானோ? ஹீனோ காமிகாகுரா. செட்டிங்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அழகா நேருக்கு நேர் வந்து வெட்டுறான். அவனுக்கு ஃபீலே பண்ண முடியல அவனால. தம்பி அவனை வெட்டி முடிச்சுட்டு போயிட்டான்டா. எவ்வளோ வேகம் அது. என்னோட இத்தனை வருஷத்துல போராட்ட குணம் இல்லாத ஒருத்தரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. குழந்தைங்களுக்கு கூட கொஞ்சமாவது போராடுற குணம் இருக்கும். ஆனா இவனுக்குள்ள இருந்த அந்த போராட்ட குணம் எப்படி சுத்தமா காணாம போச்சுன்னே தெரியலையே. என் உணர்வுகளே இப்ப குழம்பி போயிருக்கு. நான் ஏதோ இல்லாத பொருள்கிட்ட சண்டை போட்ட மாதிரிதான் எனக்கு தோணுது. திடீர்னு எப்படி இப்படி மாறினான்னு தெரியலையே. என் காம்பஸ் நீடல்னால இதை கண்டுபிடிக்கவே முடியலையா? இது மனிதனுக்கும் அப்பாற்பட்டு இருக்கு.
ஆனா இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சண்டை போடும் போது எதிர்பார்க்காத நேரத்துல எவனோ ஒருத்தன் தாக்க வந்தா அதுல இருந்து தப்பிச்சு நாம திரும்பவும் தாக்கணும். அந்த மாதிரி இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்ல. என்னால அதை பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணுமோ. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இவன் எப்படியோ ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு என்னை விட வேகமா செயல்பட்டு என் கூட எப்படி சண்டை போடணும்னு கத்துக்கிட்டான். இத்தனை வருஷமா சிறந்ததாவும் முக்கியமாவும் இருந்த மார்ஷல் ஆர்ட்ஸ இவன் அடியோட முடிச்சிட்டான். எல்லாத்தையும் இப்படி தவிடு பொடியாக்கிட்டானே. இவன் கண்ணுல கோபமும் இல்ல, வெறுப்பும் இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் கண்ணுல கொஞ்சம் கூட போராட்ட குணமும் இல்ல, ரத்த வெறியும் இல்ல. அக்காசா வீடு புலம் போட்டானே. இத்தனை வருஷமா நான் ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த உயரத்தை அடையணும்னு இவன் கண்ணு ஏங்கி துடிச்சிட்டு இருக்கிறத என்னால கண் கூட பார்க்க முடியுது. அவன் இப்ப சுயநினைவே இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குங்கிற விஷயத்த நான் ஏற்கனவே என்னைக்க உணர்ந்திருக்கேன். ஆனா இதை என்னால அடைய முடியாம போச்சேங்கிற ஆதங்கம் எனக்குள்ள இப்பவும் இருக்கு. இன்னும் இது முடியல. என்னால இப்போ சண்டை போட முடியும். நான் இன்னும் சக்தி வாய்ந்தவனா மாறுவேன். அங்கக்கோ மேல கை வச்சுக்கிறோம்னா ஞாபகம் வச்சுக்க. அவ்வளோ ஈஸி இல்லை. அவன் தலையை மறுபடியும் இணைக்க பார்க்கிறான். ஓ இவரா? இது எப்படி முடியவும் கூடாது. விழுந்துட்டு நான் இன்னும் சக்தி வாய்ந்தவனா மாறுவேன். என் பலத்தால் அத்தனை பேரையும் அடக்கி ஆளுவேன். எதிர்கொள்ள முடியாத சக்தியா நான் திரும்பவும் வந்து நிற்பேன். என்னங்க முடிஞ்சிச்சா? அவன் தலையை துண்டாக்கியாச்சு. அவ்வளவுதான். அவ்வளோ ஈஸியா? நான் ஜெயிச்சிட்டேன். இல்லையே. என்ன எனக்கு தலை சுத்துது? சாத்தா புடிச்சுக்கிச்சா என்ன? இல்ல என்னோட உடம்பு அதோட எல்லை அடைஞ்சிருச்சா? அந்த ரத்த நாணங்கள் மூடி க்ளோஸ் பண்ணதால அப்படியாவது போல. டேஞ்சிரோ, உடம்புக்கு எதுவும் ஆகாம அசையுது. என்னடா இல்ல இல்ல இதுக்கு தலை எல்லாமே வருது. நான் தான் சொன்னேன் அவ்வளோ சுலபமா. அப்ப இதுல தலைக்கு அவ்வளவு போறான்னா நீ எப்படிதான் வருவேன்னா? அவன் இன்னும் அசையா. அவனோட உடம்புக்கு எதுவும் ஆகல. அந்த தலையில ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இது அவன் உடம்பு அது என்ன சொல்றது? பார்க்க முடியல. தாடாட்டி தான் தசை ஆடணும் அந்த மாதிரி அது. இதுக்கு வாய்ப்பே இல்ல. தலையை வெட்டியும் சாகாம இருக்கா. யூட்டாருக்கு பண்ண மாதிரி இன்னும் வேற ஏதாவது பண்ணணுமோ? இவன் தலையை வெட்டியாச்சு. இருந்தாலும் வித்தியாசமா இருக்கே. அவன் இப்ப வேற ஒருத்தரை மாற பாக்குறான். எப்படியாவது இத இதுக்கு உடம்பு தான் பவர் வருது. இந்த ஹார்ட்ல ஏதாச்சும் பண்ணா கில்லிங் மிஷின். மோசர் மாதிரி இவனும் மாற பாக்குறான். எப்படி நிக்கிறோம் பாரு. இவனுக்கு ஒரு பலவீனமே கிடையாது. இந்த சண்டை இன்னும் முடியல. இந்த சண்டை முடியல. டேஞ்சிரோ, அவன் மயக்கமாயிட்டான். எதிர்பார்த்ததுதான். அவன் ஏற்கனவே அவன் சக்தியை மீறி செயல்பட்டுட்டான். கரெக்டா ஃபீல் பண்ணி போறான் கிட்டயும். Water breathing. Striking time. அவன் மறுபடியும் குணமாயிடான். அதுவும் தலை இல்லாம அவனால மறுபடியும் குணமாயிட முடியுமா? யாருங்க அவன் ட்ரைனிங் கொடுத்தது? இன்னும் ட்ரை பண்றதுல அது தலையே இல்லாம இவருக்கு தான் என் இடது காது சுத்தமா கேட்காம போயிடுச்சு. என் இடது கைய உணர முடியல. என்னால நகர முடியுது. ஆனா இதை வச்சு உதவ முடியுமான்னு தெரியல.
எங்க போற இரு. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். தெரிஞ்சிருவோ தோணுன்னா அதுக்கு முன்னாடி நீ ஏன் கதையை முடிச்சாகணும். ஐயோ இவருக்கு ஏதோ ஆயிடும் இவ்வளவு போலயே. அடி வாங்கினாலும் அசர மாட்டேங்கிறான். முடிச்சுட்டா போச்சுன்ற மாதிரி தலையே திரும்ப போனதுக்கு அப்புறம் கூட இவன் தலைகணை இன்னும் அடக்கல. நாம ஒன்னும் சாமுராயிலாம் இல்ல, நாம கட்டானாக்களை செய்யறவங்களும் இல்ல. ஆனா அந்த வாழை இறுகி பிடிச்சிருக்கிறதே நம்மளோட இதயம் தான். இதயம் தான். ஆனா நம்ம இதயத்துக்கு வாழ்னா ரொம்ப பிடிக்கும். முதல்ல நாம நம்மளோட கைகளை தான் பயன்படுத்துவோம். சரியான குருட்டு பய இவன. ஏன் இந்த மனுஷனை வெறுக்கிறான்? இது யாரு? வேண்டாம், நிறுத்து. என்னடா நடக்குது? யார் நீ? போதும், நிறுத்து ஹக்கோச்சி. இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. என்ன போக விடு. என் கைய விடுங்கிறல்ல. முதல்ல நீ யாருன்னு சொல்ல. தயவு செஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இந்த பக்கம் வந்துரு. இல்ல, முடியாத. இவனுங்களை எப்படியாவது நான் கொல்லணும். கொல்லாம விட மாட்டேன். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் எப்படியாவது சக்தி வாய்ந்த ஒருத்தனா ஆகணும். என்னை எதிர்த்து நிக்கிறது எவனா இருந்தாலும் நான் கொல்லணும். எதுக்காக நீ இப்படி சக்தி வாய்ந்தவன ஆகணும் நினைச்சிட்டு இருக்க? சொல்லு. அப்படி நான் ஆகலனா, நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என்னால அதை வீட்டுக்கு கொண்டு வரவே முடியாது. எங்க அப்பாவோட மருந்து. நான் சக்தி வாய்ந்தவனா ஆகலன்னா, நான் திருடின பரிசை என்னால வெற்றிகரமா அங்கிருந்து கொண்டு வர முடியாது. நான் சக்தி வாய்ந்தவனா ஆகலன்னா, என் மேல விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் பதிலடி கொடுக்க முடியாது. நான் சக்தி வாய்ந்தவனா ஆகலன்னா, தலைவரின் அடிச்சதுக்கு நான் அவருக்கு பதிலடி கொடுக்க முடியாது. உன்னோட 2 கையிலையும் 3 தடவை திருடினதுக்காக பச்சை குத்தியாச்சு. அடுத்த தடவை மாட்டினா அவன் கைய வெட்டிடுவோம். இதுல திருநதுக்காக குத்தப்பட்ட பச்சை. தலையை குடிங்கிறல. அவ்வளவுதானே, வெட்டிக்கோங்க. என்னதான் நீங்க 2 கையும் வெட்டி எடுத்தாலும் என் 2 காலும் இருக்கும்ல, அதை வச்சு நான் திரும்பவும் திருடுவேன். உங்களால என்ன பிடிக்க முடியாது. இது மனுஷனா இருக்கும்போதே அப்படிதான் இருந்தது. 11 வயசுலயே இந்த தப்ப திரும்ப பண்ணி நீ மாட்டிக்கிட்ட. 100 சவுக்கடி வாங்கினா யாரா இருந்தாலும் இந்நேரம் சுருண்டு போய் கீழே விழுந்திருப்பாங்க. நீ ஒரு டீமன் குழந்தைன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிற? காய போடுறேன்னு அப்படியே வச்சுக்கோங்க. நான் ஒரு டீமன் குழந்தை தான். விட்டா நான் பிறந்தப்பவே எனக்கு மொத்த பல்லு முளைச்சிச்சுன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. வாய மூடு. இவ்வளவு அடி வாங்கி- பேசுறியா? என்ன டீமன் குழந்தைன்னு சொன்னாலும் எனக்கு கவலை இல்லடா. தைரியம் தான் அப்பா. தட்டி விடுன்ற மாதிரி. இவ்வளவு வச்சு தாய்க்குன்னு அசால்ட்டா. நீ மறுபடியும் மாட்டிக்கிட்டங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதும் உன் வயசான அப்பா தூக்கல தாங்கிட்டாப்பா. அவன் இறந்து போயிட்டான். அப்பாக்காக தான் இதை பண்ணானே. என் செல்ல ஆக்குச்சு. இதுக்கப்புறமாவது உன்னுடைய வாழ்க்கைய நீ கௌரவமா வாழ ஆரம்பி. மகன் தனக்காக தான் இப்படி பண்றான்னு தெரிஞ்சே போயிருப்பேன். அம்மா எந்த பண்ணல, அப்பா மட்டும். இவங்க ஏழைகளை நிம்மதியா வாழ கூட விட மாட்டேங்கிறாங்க. அப்பா, நிச்சயமா இந்த உலகம் நாசமா தான் போக போகுது. இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என் கையால தான் சாவு. அடிமைகள்லாம் காலை நக்கிட்டு கூட இந்த உலகத்துல வாழ்வீங்க. என் அப்பா மாதிரி பாவப்பட்டவங்க சாகப்பட உங்களுக்கு. நீங்க எனக்கு பாதமான இல்லப்பா. பாக்குறது எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கணும். நீங்க வருத்தப்படாதீங்கப்பா. உங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லப்பா.
திருடினதுக்காக அவங்க கொடுத்த தண்டனை எல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாதுப்பா. என்ன அடிச்சவங்க எலும்பு உடைச்சாலும் சரி, உங்களுக்காக நான் எதை வேணா தாங்கிட்டு இருப்பா. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ப்பா. இப்பயாவது திருந்து ஒருபடியா ஒரு வேலைக்கு போ. வாய மூடுறா. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு அந்த மருந்து வேணும், அவ்வளவுதான். அந்த மருந்து என்ன வேலை தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே எங்க அப்பா எலும்பு தோலுமாயிட்டாரு. என்னால அவர் அப்படி பார்க்க முடியல. அவர் முதுகுல இருக்க எலும்பெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல சத்தான உணவை எங்க அப்பா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். எங்க அப்பாவுக்கு பதிலா நான் செத்து போயிருந்தா கூட சத்தியமா சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. இது எங்க அப்பாவுக்காகடா. உங்க ஒருத்தனையும் விட மாட்டேன். மசானா அடேங்கப்பா, நீ மிரட்டி எடுத்துட்டியே. ஏதோ ஒரு சின்ன பையனை அடிச்சு சாகடிக்க போறாங்கன்னு என்ன வர சொன்னாங்க. ஆனா நீ 7 பேரை உன் கையாலேயே அடிச்சு சாச்சிருக்க. உன்கிட்ட திறமை இருக்குதா? ஆயுதங்களை பயன்படுத்தாம நீ உங்களை அடிச்சதை என்னால நம்பவே முடியல. உண்மையிலேயே நீ ஒரு வினோதமான பிறவிதான். நீ யாருன்னு முதல்ல சொல்லு. இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறது யாரு? என்னோட நினைவுகள்ல ஒருத்தரா நீங்க? என் பயிற்சி கூடத்துல வந்து சேர்ந்துக்கிறியா? அது எதுவுமே ஒழுக்கமா ஞாபகம் இருக்கணும்னு அவசியமே இல்ல. வாய மூடிட்டு வேலையை பார்த்துட்டு போ, இல்ல உன்னையே கொன்னுடுவேன். உன் கையில திரும்ப இருக்கிற நான் எல்லாம் கையில மறந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ எடோல ஒரு கிரிமினல்னு காட்டுது. நீ பண்ண குற்றங்களுக்காக உன்னை அடிச்சு துன்புறுத்தி எடோல இருந்து உன்னை விரட்டிட்டாங்களா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? அத பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாத்தையும் விட்டு தள்ளு. மறுபடியும் பிறந்ததா நினைச்சுக்கோ. வந்து தாக்கு. உனக்கு சொன்னா புரியாது. என்கிட்ட வாங்கினாதான் உனக்கு புத்தி வரும். சிரிச்ச மாதிரி வந்து அட்டாக் பண்றேன். இதுதான் கத்து கொடுத்துருப்பாரு போல. ஆமா, அதே மூதான். சரியான இது முரணா சாந்தமா இருந்து முரட்டை ஆளாகிறாரு. என்கிட்ட அந்த அடி வாங்கினதுக்கு அப்புறமும் 1 மணி நேரத்துல எந்திரிச்சு வந்து நின்னுகிட்டு இருக்க. என் பேரு கைசோ. நான் இங்க ஒரு பயிற்சி கூடத்தை நடத்துறேன். வெறும் கைகளையே பயன்படுத்துற சூரியங்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸை நடத்துறேன். அதை கத்துக்கிறதுக்கு தான் இங்க ஒருத்தரும் இல்ல. தினமும் நான் கூலி வேலை பார்த்துதான் சம்பாதிச்சு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதுதான் இந்த மாதிரி வேலைக்கு முதல் கூப்பிடுறாங்க போல. விஷயம் நீ எனக்காக பண்ண வேண்டியது உடம்பு முடியாம இருக்கிற என் பொண்ணை பாத்துக்கிறது தான். நான் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. அதனால நீதான் அவ கூட இருக்கணும். என் பொண்ணை பாத்துக்கிறதே ஒரு பாரமா நினைச்சு என் மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதோட பாத்துக்கிறது ஒண்ணு சாதாரண வேலை இல்லை. ஆனா என் மனைவி என் பொண்ணும் கஷ்டப்படுறதுக்கு நான் ஒண்ணும் இல்லாம இப்படி இருக்கிறதா காரணம். என்ன மாதிரி ஒரு குற்றவாளி கூட உங்க பொண்ணை தனியா விட்டுட்டு போறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இங்க பாருங்க கிரிமினல், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உங்களை போட்டு பொளந்து எடுத்தேன். அதை மறந்துடாத. அதை மறந்து கை வச்சிருவியா நீ? இவன் அப்படியே அவர் மாதிரி தான். இப்பதான் எனக்கு புரியுது. அவரை ஞாபகப்படுத்தி விட்டுருக்கோம். உன்னை எனக்கு பிடிக்காம போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அர்த்தமே இல்லாத என் கடந்த காலத்தை நீ எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்க. இவதான் என்னோட பொண்ணு கொயோகி. இந்த பொண்ணு தான் இப்ப கை பிடிச்சிச்சு. அர்த்தமே இல்லாத என் கடந்த காலம், அதுல எந்த அர்த்தமும் இல்லையா? நாங்க அப்பாவை பார்த்துட்டு அதே மாதிரி தான். கோச்சி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இப்ப எப்படி இருக்குமா? உன்னால எழுந்திருக்க முடியுமா? காலையில பார்த்ததை விட இப்போ முகம் கொஞ்சம் தெளிவா இருக்கு. இப்ப பரவாயில்ல. அடடா, இந்த பையனா? இந்த பையன் பேரு நான் எவ்வளவு கேட்டாலும் இவன் பேரை சொல்ல போறதில்ல. உள்ளவா, சும்மா வெளியவே நிக்காத. இங்க உட்காரு. நான் வர்றதுக்குள்ளேயாவது இவங்கிட்ட பேரை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கமா.
இன்னைக்கு எபிசோடு சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் எனக்கு வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த எபிசோடு பார்க்குறப்போ ஒரு மாதிரி மல்டிப்புளாக இருக்குது என்னோட உணர்வு. ஒரு மாதிரி நம்ம நினச்சி வந்தது வேறு விஷயம். பட் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ தெரியும் எனக்கு அக்காசா இதுக்கு மேலே எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஃபஸ்ட்டு டேஞ்சர் அப்படி மாறி அப்படி அட்டாக் பண்ணுறப்போ அது ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தது. நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. அதுவே ஷாக்காக இருந்துச்சு. சரி இவ்வளோ ஈஸியாக ஒன்று முடிஞ்சது அப்படின்ற பார்க்குறப்போ தலையில்லாமல் எழுந்து நிற்கிறான். அதுவே பகீர்னு ஆகி போச்சு. அப்போ இவனுக்கு எங்கே தாண்டா உயிர் இருக்குது, அவங்கள மாதிரி இவனுக்கு வீக்னஸ் கண்டுபிடிக்குமா அது இதுன்னு போயிட்டு இருந்தது. பார்த்தா அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறப்போ எனக்கு இப்போ அக்காசை எப்படி பார்க்குறதுனே தெரில. எப்பவுமே ஒரு ஃப்ளாஷ்பேக் வரப்போ பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும். அங்கே ஒரு தாக்கப்பட்டிருப்பாங்க, அதில் ஒரு ஈகோ வரும், உடனே மூசான வந்து பிளட்டு கொடுத்துருவோம், அவங்கள எழுத்துருவோம். அப்படி தான் நாங்களும் நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா இது கதை அதுக்கு மேலே போகுது. ஸோ இது ஃப்ளாஷ்பேக் எப்படி வரும் அப்படின்றதே எனக்கு புரியல. இது வேறுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வந்து பார்க்கவே. எனக்கும் ரொம்ப மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து டேஞ்சரோ அவங்க அப்பா அதெல்லாம் காமிச்சதே எனக்கு ரொம்ப நான் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அங்கே வந்து அவன் பொறுப்பாக அப்பா கிட்ட நிறைய விஷயம் கேட்டுட்டு இருக்கான். அவரும் நிறைய விஷயம் சொல்கிறாரு. பட் இந்த சைடு பார்த்தா அந்த குழந்தைங்கள்லாம் அழகாக விளையாடிக்கிட்டு அந்த அந்த ஒரு இதே செம்மையாக இருந்தது. எனக்கு என்னென்னவோ மைண்டில் போயிடுச்சு. சின்ன வயசு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அந்த ஃபீல் ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பார்க்கும்போது. அதுவும் இதே இப்படி பவர் வச்சுக்கிட்டா இத்தனை நாள் யோசிச்சுட்டு நம்ம இன்னும் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ கரெக்டான டைமில் அவங்க அப்பா சொன்ன விஷயம் ஞாபகம் வந்து கரெக்டாக பண்ணான். அப்படியே அக்காசாக்கு வந்தேன்னா அந்த தலையை வெட்டும் போது கீழே விழும்போது ஒரு மாதிரியான ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஏன்னு தெரில. ஐயோ வில்றானா, அவன் எனிமிதான் இருந்தாலும் ஐயோ வில்றானா அப்படிங்கிறது அது ஏன்னா ரொம்ப பிடிக்குது. ரொம்ப வசீகரமான ரொம்ப அட்ராக்டான ஒரு கேரக்டர். அது ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் வேறையா. ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது கூட தெரியல அந்த கேரக்டர். அப்படியே அந்த சின்ன வயசு அக்காசாவை காட்டும் போது ஸோ அது இன்னசென்ட்டு அழகு. அவன்ட்டு ஒரு என்ன சொல்ல மூர்க்கமான கோபம் இருந்தாலும் அந்த ஃபேஸில் வந்து ஒரு அன்பான ஒரு ஃபேஸ் இருக்கா. ஸோ அது வந்து இப்படி மாறிடுச்சா அப்படிங்கிறது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதான் அந்த கோவம் அப்பாக்காக அந்த கோபம் மாறிடுச்சு. அவங்க சொல்கிறாங்க வேலைக்கெலாம் போடா பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னாலும் அது வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு டைம் இல்லை. வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்குள்ளே அவர் என்ன ஆவானே தெரியல. ஸோ அந்த டைமுக்கு டக்குன்னு ஏதாச்சும் வேணும்னு சொல்லிட்டு தான் அந்த விஷயங்கள்லாம் அவன் பண்ணால் என்னடா இதனால தான் இப்படி மாறிட்டான் போல இருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாஸ்டர் வந்து அவர் அழகாக அவனை டேக் கேர் பண்ணுறாரு. அது அந்த ஹேண்டில் பண்ணுற விதமே அழகாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்துமே ஏன் திரும்ப இந்த அளவுக்கு மாறி இருக்கான்றது தான் தெரியல. மேபி அந்த பொண்ணுக்கு திரும்ப அது பார்க்கும்போது அப்படியான்னு தெரியல. ஆனால் அந்த மாஸ்டருக்குமே அதே சுச்சுவேஷன் தான். அவருக்கும் காசு வேணும், கஷ்டப்படுறாரு, பார்க்கணும் தான். பட் கூலி வேலை தான் பார்க்குறாரு. ஸோ ஆனால் அக்காசாக்கும் அந்த ஒரு இதுக்கு நான் கரெக்டாக இருந்துச்சு. இவனும் இந்த மாதிரி வேலை தாண்டா போகணும், இது கரெக்ட் இல்லைன்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இது எப்படி மாறப்போகுது, ஏன் மாறிச்சுன்றதுதான் தெரியல, பார்க்கணும். அதே மாதிரி இப்போ 2 பேர் தான் காட்டுறப்போ 2 பேருமே அப்பாக்காக நிற்கிற பசங்களாக தான். நீங்கள் எங்கள் டேஞ்சரும் பார்த்தீங்கன்னா அப்பாக்காக தான். அவனும் அதே மாதிரி தான் பொறுப்பேற்று எனக்கு ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துக்கிறேன் அதே விஷயம் தான். இங்கேயும் அதே விஷயம் தான் நடந்துச்சு. பட் வழி வெவ்வேறையாக இருந்தது, அதுதான் விஷயம். ஆனால் இப்போ எனக்கு எப்படி சொல்கிறது, அக்காசை வந்து இவங்க சொல்கிற மாதிரி அந்த கோபம் அந்த இதெல்லாம் இருந்தாலும் அப்பாக்காக ஃபைனல் பார்த்தீங்கன்னா அப்பா அது சரி தப்பு அதெல்லாம் பார்க்காது. இப்போ உடனே அவருக்கு தீர்வு வேணும். இப்போ இல்லைனா அவர் இறந்துருவார்னா அப்போ என்ன சுச்சுவேஷனுக்கு போகிறது. ஸோ அதை நோக்கி போன மாதிரி தான் இருந்தது. அதை இந்த குரு வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. ஸோ இவனை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் இப்போ இவனை கட்டுப்படுத்த வந்திருக்கானோ யார் என்னன்றது விசாரிச்சிருப்பார். ஸோ இவன் அப்பாக்காக தான் இப்படி பண்ணியிருக்கான், இப்போ இப்படி மாறி இருக்கான்றப்போ அவருக்கு தான் பொண்ணு தான் எதுவோ தெரியுது. இப்போ இந்த மாதிரி பையன் கரெக்டாக இருப்பான், இவன் இந்த வழியில் இருக்கான், இவனை வழி மாற்றி எடுத்துன்னு போனால் நல்வழிப்படுத்தலாம், இவனுக்கு அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் சொல்கிறது ஈஸி. இப்போ அவன் வயசுக்கு இப்போ இவர் வந்து ஒரு மெச்சூரான ஆள், இவருக்கு கௌரவமாக இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு ஒன்று வரும். பட் அந்த ஏஜுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒரு குழப்பமான ஏஜ் அது. ஸோ அவன் எடுத்த வழி அதுதான். பட் அதில் வந்து அவன் துளி கூட வந்து கவலையே படல. என்னை இவ்வளோ அடிக்கிறாங்க பண்ணுறாங்கன்றப்போ அந்த உடம்பு எவ்வளோ வலிச்சாலும் என் அப்பா பாசம் அதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்க அப்பா என்னன்னா என் பையன் ஒரு நாளும் எனக்காக இப்படி அடி வாங்கிட்டு எல்லாத்தையும் இப்படி மானம் இழந்துட்டு இப்படி இருக்கணுமா, என்னால் தானே அவன் கஷ்டப்படுறான்னு அவரு. இது என்ன சொல்றது, அவங்க அப்பா அந்த டைம்லயும் தூக்கு மாட்டிக்கிறதுலாம் அப்பா மாதிரியா இருந்தது. ஒரு நாளும் என் பிள்ளை இப்படி கஷ்டப்பட்டு நான் இப்படி வாழணுமா அப்படின்னு அவரு குற்றம் நினைச்சா அவர் இறந்தது. யாரை பற்றி என்ன பேசுனே தெரியல. இவன் லைஃபே ரொம்ப இதுவாக இருந்தது. இது நாள் வரைக்கும் பார்த்தது வேற, இப்போ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரங்குக்கு கொண்டவனை அப்படி பார்க்குறதா இல்லை இப்படி மாறிட்டான், இப்படி இருந்த பையன் எப்படி இப்படி வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. அது ஃபுல்லாக வரட்டும், நெக்ஸ்ட் இதில் பார்த்தா நமக்கு தெரியும். அவன் கண்ணு தாங்கல்ல அழகு. இப்போ கூட அவன் வந்து அந்த
ஆப்போசிட் சைடு இருந்தாலுமே அவன் கண்ணு ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி தான் ஃபீலிங்காக இருக்கும். அந்த கண்ணை வந்து நம்மள மறக்கவே முடியாது. நிறைய விஷயம் எடுத்துக்கிற மாதிரி என்னதான் நீ மூஞ்சில வந்து நெகட்டிவ் ஃபேஸை போடு, பட் அந்த கண்ணு வந்து நம்மளை ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதான் அடக்க முடியாத காலையே ஒரு 4 அடி போட்டதா அடங்கி பொட்டி பாம்பா வந்தான். இன்னசென்ட் அப்பதான் அவன் கண்ணில் தெரியுது. அது வரைக்கும் பார்த்தா ஒரு முரட்டாளா அப்படிதான் தெரிஞ்சது. முரட்டு குழந்தை அந்த மாதிரி. இப்போ அப்படியே அவன் வேற மாதிரி தெரிஞ்சான். பார்க்கலாம் இப்போ 2 பேரும் அதாவது டேஞ்சராக பண்ண ஏதோ ஒரு விஷயம் தான் ஹிட் ஆகி அவன் அந்த அதாவது எனக்கு பிடிக்காத ஆளை வந்து ஞாபகப்படுத்துறான்றான். ஆனால் பிடிச்ச ஆளை அவன் வெறுத்திருக்கான் மறந்துருக்கான்றது தான் அங்கே வருது. அது ஸோ அதை அவரை இப்போ வெறுத்தானா ஞாபகப்படுத்தி இல்லை வந்து நான் பாட்டுக்கு போய் இப்போ திரும்ப இதே கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க, எதுவுமே தான் ஆயிருக்கும் போல இருக்கு அதே ஒரு எமோஷனல்ல. ஸோ அதனால அந்த அன்பு அப்படி கோபமா மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மனுஷனாக இருக்கிறப்பயே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கான், அவ்வளோவும் தாங்குறான் அப்படின்னா இப்போ டீமன் ஆயிருக்கானா எந்த லெவலில் இருப்பான் அதான் இப்போ பார்க்குறோம். தலையை வெட்டியே நிற்குது அப்படின்னா அவர் கொடுத்த ட்ரைனிங் அப்போ எந்த லெவலில் இருக்கும். ஏன்னா அவர் பண்ணதை அப்படியே இவன் பண்ண மாதிரி தான் இருந்தது. அப்போ அவர் எந்த லெவலில் இருந்திருப்பாரு, இவனை எப்படி உருவாக்கி வச்சிருக்காருன்றதை அது காட்டுது. ஸோ அது இப்போ டீமனா மாதிரி மூசாங்க ஹெல்ப் பண்ணுதுன்றது தான் வருது. ஆனா தலையை சாச்சப்பறம் வந்து நின்றா பாரு, எனக்கு அந்த இந்த பாட்டு ஞாபகம் வந்தது. வரான் வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியில அந்த சாங் போட்டா கரெக்டா இருக்கு போல அப்படி இருந்துச்சு. அவன் நிக்கிறதே Correct தான். பயங்கரமா Sync இருந்தது. ஆனா நம்ம டேஞ்சர் செம்மங்க. ஐயோ அவன் யோசிச்சு அது கரெக்டா அது பண்ணும்போது எப்பவுமே அவனை காப்பாத்திட்டு இந்த டைம்ல இப்ப அவன் காப்பாத்துறது அவரும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணார். தமிழக தானே அவரு முடிஞ்ச அளவுக்கு அவரும் எவ்வளோ காயம் வாங்கிட்டு இருந்தாலும் டேஞ்சர் தொட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சைடு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. இவனும் பண்ணா நல்லா இருந்துச்சு. அதாவது எப்பவுமே ஆஷிராஸ் தான் நம்மளை காப்பாற்றாம இருந்தது. இப்போ இவன் வந்து ஆஷிராவை காப்பாற்றிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருந்தது. நான் நினச்சேன் அன்றைக்கு மாதிரி ரங்கக்கோ மாதிரி இவரையும் வயிற்றுல குத்திட்டான் போச்சு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இவன் கை தான் துண்டாயிருக்குன்றப்போ தான் எனக்கு ஷாக்கு. இதே மாதிரி தான் அவரும் பண்ணார். அப்போது டேஞ்சர் அட்டாக் ஆகிறமோ இவரு குறுக்கு வந்து அதே மாதிரி தான் கட் பண்ணார். 2வது டைம் அவனே சென்ஸ் பண்ணி எஸ்கேப் ஆனால் 3வது முறை அதே விஷயம் நடந்துச்சு. அது பயங்கரமாக இருந்தது. இவனோட பவர் பார்க்க அப்படி இருக்குது. அப்போ அவங்க முன்னோர்கள்லாம் எந்த லெவலில் இருந்திருப்பாங்க, மூசாலாம் எப்படி அலறி துடிச்சா அன்னைக்குன்றது இப்போ என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இவ்வளோ பவர்ஃபுல். இப்போ சென்ஸ் பண்ணிட்டு இப்போ உணர்ற இவனுக்கே எப்படி இருக்குன்னா அதுலேயே ஊறி போனவங்க எப்படி இருக்கும், பிளட் லைனில் வந்ததுக்கே எப்படி இருக்குது. அது வேற மாதிரி இருந்துச்சு. அவங்க அப்பா வந்து எப்படி சொல்கிறது சாக போகிறேன்றது அது உணர்ந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. நான் போக போகிறேன் அதுக்குள்ளேயே என் பிள்ளைக்கு இதை கற்று கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்றதுக்காகவே சைலண்ட்டாக காலங்காத்தால் எழுப்பி கூட்டின்னு போய் அழகாக அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு இது பண்ணிட்டாரு. அது அவனுக்கு ஹிட்டாகி ஒன்று வருது இல்லை. நம்மளுக்கு தோணும் திடீர்னு நம்ம பேரண்ட் ஏதோ ஒன்று யாரோ ஏதோ பண்ணுவாங்க நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் அது பார்த்து வச்சுப்போம். அது எங்கேயோ லைஃப்பில் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓ இதை தான் இன்றைக்கி நம்மளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு. அது அவங்க சொல்கிறப்பே பண்ணுறப்பே ஒரு ஆசையாக இருக்கும். இல்லை என்ன இது சும்மா ஏதோ ஒன்று வளர்ந்துக்கிறாங்க வயசாங்க அப்படி இருக்கும். பட் அதில் ஏதோ ஒரு சூழ்நிலை அது வந்து இடிக்கிறப்ப தான் தெரியும். ஓ இதுக்கு தான் நம்மளுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம உணர மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ எப்படி மைண்டு மாறிச்சுன்னா இவனை எப்படா ரிவெஞ்ச் எடுப்பாங்க ரங்கக்கோக்காக அப்படின்னு அப்படி ஆர்வமாக உக்காந்தோம் நாங்கள். இப்போ அக்காஸோட ஃப்ளாஷ்பேக் என்ன அதை போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ அப்படி ஆர்வம் மாறிக்குது. இது என்னடா மைண்ட் இது மாநில மைண்டாகுதுன்ற மாதிரி இது எனக்கு. இல்லை அவன் போனா கூட ஃபீல் ஆகிடும் போல இருக்குல்ல. அவன் இறந்தா கூட அச்சோ அப்படின்ற மாதிரி இருக்கும் போல. ஓகே இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.